அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1940ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் சதி மகாநந்தா என்ற படமாகும். இப்படத்தினை சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் சார்பாக டி.ஆர். சுந்தரம் அவர்கள் தயாரித்திருக்கிறார். பாபுராவ் சவான் என்பவர் இயக்கியிருக்கிறார். நலன் என்பவர் வசனத்தையும், எஸ். வேலுசாமி கவி என்பவர் பாடல்களையும் எழுதியிருக்கிறார்கள். இப்படத்தின் கதைக்கரு என்னவென்றால், மண்ணுலகில் வாழும் மாந்தர்களின் பக்தியில் கடவுள் முதன்மையில் இருக்கிறதா அல்லது தாய் தந்தையர் பாசம் முதலில் இருக்கிறதா என்று நாரதர் சிவபெருமானிடம் கேட்க, உடனே சிவபெருமான் தனது பக்தர்களுக்கு கடும் சோதனையை தருகிறார். அந்த சோதனையில் பாதிக்கப்பட்ட பக்தர்கள் பலர் கோவிலுக்கு சென்று கருவறையில் இருக்கும் கடவுளை வணங்குபவர்களாகவும், சிலர் தாய் தந்தையர்களை வணங்கி போற்றுபவர்களாகவும், சில பெண்கள் தனது கணவனே தெய்வம் என்று போற்றுபவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த சோதனையில் கோவிலுக்கு சென்று கடவுளை வணங்கும் பக்தர்களை விட தாய் தந்தையரையும் கணவனையும் வணங்கும் பக்தர்களுக்கு சிவபெருமான் நேரில் தோன்றி அருளாசியை வழங்கி வாழ்த்துகிறார். இதனை அறிந்த நாரதர் சிவபெருமானிடம் தலை வணங்கி தாய் தந்தையர் பாசமே சிறந்தது என்று ஏற்றுக்கொள்கிறார். இப்படியாக முடியும் இந்த திரைப்படத்தில் சி.வி.வி. பந்துலு, பி.பி. ரங்காச்சாரி, எஸ்.டி. சுப்பையா, யு.ஆர். ஜீவரத்னம், பி.எஸ். ஞானம், என். பகீரதி கோமளம் ஆகியோர்களால் நடிக்கப்பட்டு 17,000 அடியில் எடுக்கப்பட்டு 3/2/1940 அன்று சென்சார் செய்யப்பட்டு 11/2/1940 அன்று வெளியாகி முதலீட்டிற்கு மோசமில்லாமல் படம் ஓடியிருக்கின்றது. இதன் பிறகு டி.ஆர். சுந்தரம் அவர்கள் இதே பட்ஜெட்டில் இதே கலைஞர்களை வைத்து அடுத்த படத்தினையும் தொடங்கினார். அது என்ன படம் என்பதை அடுத்தடுத்த வரிசைகளில் நாம் பார்ப்போம். இதுவரை இந்த சதி மகாநந்தா என்ற திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலை நேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, இனி இதே 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.